ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸு அம்மாங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. பட் குழந்தைங்களுக்காக நம்ம செய்யக்கூடியது. நம்ம பசங்களோட ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா, அதாவது ஜீன்ஸ் பேண்ட்டு நார்மலாக இருக்கிற பேண்ட் வந்து பத்தாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி உங்களுடைய கிட்ஸோட ட்ரெஸ்ஸை வந்து ரொம்பவே அழகாக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, என் பையனோட பேண்ட்டு வாங்கின கொஞ்ச நாள்லேயே வந்து பத்தாமல் போயிடுச்சு. ஒரு டப்பாவில் வந்து மேலே தூக்கி போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து அது வந்து சின்னதாக இருக்கனால என் பாப்பாவுக்கு வந்து இந்த பேண்ட் வந்து நான் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் சரி ஓகே, வீடியோ போட்டேன்னா சில பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காகவும் போடுறேன். இந்த பேண்ட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுட்டு இதை வந்து ட்ராயர் டைப்பில், அதாவது தொடை வரைக்கும் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி டபுள் சைடாக போட்டு கட் பண்ணும்போது ஈக்குவலாக உங்களுக்கு வரும் ரெண்டு சைடுமே. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி எடுத்துடலாம். இதை வந்து அந்த அடியில் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து ஸ்டிச் போடாமல் இருந்தோம்னு சொன்னால் நமக்கு அசிங்கமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அசிங்கமாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஹை லுக்காக சூப்பராக ஒரு லுக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக அடியில் உள்ள இந்த த்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருவிடணும். இந்த மாதிரி 1 by 1 உருவணும். ஒட்டு மொத்தமாக நம்மளால் உருவ முடியாது. ஸோ 1 by 1 நம்ம வந்து உருவினோம் அப்படின்னு சொன்னால் இதோட லுக்கு பார்த்திங்கன்னா அவுட்லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி உருவுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது அவுட்லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச்சு கிட்ட நான் வந்து இந்த நூலை வந்து உருவி வச்சுருக்கேன். இது வந்து ஈஸியாக உருவுறதுக்கு ஒரு டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம மடித்து தைச்சா கூட அவ்வளோ அழகாக இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே லுக்காக இருக்கும். இன்னொரு காலில் வந்து நான் இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. பேண்ட் வந்து அந்த அடியில் வந்து ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து உருவி எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக வந்துடும், கஷ்டம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸையும் சொல்கிறேன். இப்போது பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அவுட்லுக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னு இருக்குன்றதையும் நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பேண்ட்டு. இந்த பேண்ட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்க்கும்போது. இப்போ இதை வந்து எப்படி த்ரெட் உருவுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா உங்களுக்கு நான் வந்து கிட்ட காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம வந்து இப்படி உருவி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுருக்கனால இந்த த்ரெட்டு உருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து அப்படியே உருவினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த த்ரெட் எடுக்கிறது. அல்ல உங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேண்ட்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மடித்து கூட தைச்சிடலாம். பட் இது வந்து இப்போ உள்ள ஒரு ட்ரெண்டியாக ஒரு மாடலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஐடியா சொல்லித்தரேன். இந்த நூலெல்லாம் உருவினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஓரளவுக்கு நூல் வந்து உருவி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பேண்ட்டில் அந்த அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே உருவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக உருவி எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இதை நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிரேட்டர் வச்சுட்டு அங்கே வந்து நாம் அதால் வந்து சுரண்டி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் தான் வந்து கடையில் விற்கிது. பட் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த மாடலில் பார்த்திங்கன்னா 700 கிட்ட என் பொண்ணுக்கு நான் பார்த்தேன். ஸோ வந்து 700ன்றது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸு. இதுக்கு மேலே 1200 1500 அப்படின்ற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான டிசைன் வந்து இந்த மாதிரியான ஹாஃப் பேண்ட் வந்து விற்கிது கேர்ள்ஸ்க்கு. பாய்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸியாக தான் விற்கிது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூவாக வாங்கின ட்ரெஸ்ஸில் கூட செய்யலாம். இது வந்து ரொம்பவே ஓல்டு ஒரு பேண்ட் இது. ஸோ அதில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு பண்ணியாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே எந்த இடத்துல பண்ணணுமோ அங்கங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கிரேட்டர் வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த நூலை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதுதான் இப்போ வந்து ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த சைடும் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த இடம் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் பாக்கெட் சைடில். அதையும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறலாம். பார்த்திங்கன்னா ஓட்டை மாதிரி இருக்குது, அது ஒரு ஃபேஷன் தான். ஸோ இப்போ நமக்கு அவுட்லுக் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பட்டன் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நான் வந்து வேறு ட்ரெஸ்ஸில் இருந்த பட்டன் கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்துச்சு, அதை எடுத்து நான் இதில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பிங்க் கலரில் ஒரு பூவும் இருந்துச்சு, இதுவும் இன்னொரு ட்ரெஸ்லேருந்து விழுந்தது தான். ஸோ அதை எடுத்து நான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து அந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு என்கிட்ட இருந்த ஸ்டோனை வச்சு நான் அங்கங்கே வந்து ஒட்டி நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுடைய க்ரியேட்டிவ் ஐடியாவை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். அல்லது உங்கள்கிட்ட ஒரு கலர் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஹார்ட் ஷேப்பில் மட்டும் ஒரு ஓரமாக போட்டுட்டு அது மேலே மட்டும் நீங்கள் ஸ்டோன் ஒட்டினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், ப்ரெட்டியாக இருக்கும் பார்க்கவே. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இருந்த ஸ்டோன்ஸ் அல்லது இந்த மாதிரி ஐடியா வச்சு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடலாம். அந்த ஃப்ளாரில் கூட வந்து ஸ்டோன் வச்சுருக்கேன், அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ் வேணும், ஐடியாஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.